இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரி, இந்த பைக் கிடைச்சிருச்சுனே வச்சுப்போம். நல்ல பசங்க கிடைக்கணுமே. அண்ணா, முதல்ல பசங்க கிடைப்பாங்க, பைக் கிடைக்குமான்னு கேட்டீங்க. இப்போ பைக் ரெடி பண்ணிடலான்னு சொன்னா நல்ல பசங்க கிடைப்பாங்களான்னு கேக்குறீங்க. கேள்வி மட்டும்தான் கேப்பீங்களா நீங்க? இல்ல செல்வி, வெளியே இருந்து பைக் ஓட்ட ஆளுங்க கிடைச்சாலும் அவங்க கரெக்டா ஓட்டணும், பணத்தை கரெக்டா கொடுக்கணும், இதெல்லாம் இருக்குல்ல, அத சொன்னேன். ஏய் பாஸ்கர் அண்ணா சொல்றதெல்லாம் கேட்காத. அதான் பெரியவங்க பேசும்போது அமைதியா கேட்டுக்கணும். கூட கூட பேசினா இப்படிதான் நடக்கும். சரிங்க அண்ணா. எவன்டா அது? அக்கா, நான் தான்க்கா, தெரியாம அடிச்சிட்டேன். ஒரு நிமிஷம் இரு, அந்த பால குடுக்காத. என்ன இந்து? அந்த பசங்களை கூப்பிடு. எதுக்கு? இன்னுமாடா இந்த உடைஞ்ச பேட்டையும் இந்த கிழிஞ்ச பாலையும் வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க? அக்கா, அதுக்கு என்னக்கா பண்றது? புது கிட்ட வாங்குறதுக்கு நாங்க எங்கக்கா போறது? ஏன் நீங்க ஒண்ணு வாங்கி கொடுங்க, எவ்வளவு நாளா கேட்டுட்டு இருக்கோம். சரிடா, நான் வாங்கி கொடுக்கறேன். ஏய் வாங்கி கொடுக்கறாங்கடா. சூப்பர்ல. சூப்பர்ரா. இந்து இரு. நிஜமாவா? ஆமா, நிஜமாதான். புது பேட் கிடைச்சது. புது கிரிக்கெட் பேட், அப்புறம் உங்களுக்கு பிட்ச் ரெடி பண்ணவும் காசு கொடுக்கறேன். டேய் சூப்பர்ரா. ஆனா சும்மாலாம் இல்ல, நான் சொல்றதை நீங்க செய்யணும். என்ன செய்யணும்? என் கூட சேர்ந்து பைக் கேப் ஓட்டணும். பைக் கேபா? என்னடா சொல்றாங்க? பைக் கேபா? அதுக்கு முதல்ல பைக் வேணுமே. நாங்க புதுசா கிரிக்கெட் கிட் வாங்கவே காசு இல்லாம இருக்கோம். இதுல எங்க கிட்ட எங்க இருக்கு பைக் எல்லாம்? அத பத்தி உங்களுக்கு என்ன? பைக்க நான் ரெடி பண்றேன். நீங்க வரீங்களா, பைக் ஓட்டுறீங்களா, அத மட்டும் சொல்லுங்க. ஓகே தான் மச்சான். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 500 ரூபாய். என்ன சொல்றீங்க? பைக்கும் கொடுத்து ஒரு நாளைக்கு 500 ரூபாய் காசுமா? அக்கா, யாரு வராங்களோ இல்லையோ, நான் வரேன்க்கா. நானும் வரேன்க்கா. நானும் வரேன். சரி, நான் பைக் ரெடி பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன். சரிக்கா. உங்க எல்லார்கிட்டயும் லைசென்ஸ் இருக்குல்ல? இருக்குக்கா. இருக்குக்கா. எங்க எல்லார்கிட்டயும் இருக்கு. அப்போ ஓகே. அப்போ நான் சொல்றேன். சரிக்கா, கண்டிப்பா சொல்லுங்க. ப்ரோ, பால் கொடுங்க. இந்தா. வாங்கடா போலாம். ஏய் போலாம்டா. என்ன டார்லிங், இருந்த இடத்துலயே 10 நிமிஷத்துல ஒரு பிசினஸ் பேசி அதுக்குள்ள ஆளுங்களையும் ரெடி பண்ணிட்ட. செம்ம டார்லிங். சரி, நல்ல பசங்களை பிடிச்சிட்ட, பைக் ரெடி பண்ணணும்ல? அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஜெயந்தே, ஏய் ஜெயந்தே, ஏய் ஜெயந்தே, ஜெயந்தே. அச்சச்சோ, சித்தப்பா. ஏ சித்ரா, உன் சித்தி இந்த பக்கம் வந்தாளா? இல்ல சித்தப்பா, அவங்க இங்க வரல. ஆமா, நீ ஏன் பேய் அறிஞ்ச மாதிரி இருக்க? தனியா உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் பண்ணல சித்தப்பா, நான் சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். இல்லையே, மொழியே சரியில்லையே. ஏதோ திருட்டுத்தனம் பண்ண மாதிரியே தோணுது. என்னது இது? சித்தப்பா, இது பழசு. ஸ்கூல்ல நடந்த டெஸ்ட்ல நான் எழுதி வச்ச பேப்பர், அதான் கீழே விழுந்திருக்கு. எனக்கே தெரியாம நோட்டுக்குள்ள இருந்தது. என்னங்க, எங்கள உங்களை தேடுது, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏண்டி, நான் கேட்க வேண்டிய கேள்வி நீ கேக்குறியா? எங்க போயிருந்த? மொட்டை மாடியில துணி காய போட போனாங்க. ஆமா, நீங்க எதுக்கு என்ன தேடினீங்க? உனக்கு எல்லாத்தையும் இங்கேயே சொல்லணுமா? ரூமுக்கு வா. அப்ளிகேஷனை கையோட எடுத்துட்டு போறாரே, இப்போ என்ன பண்றது? என்னங்க, இது என்ன கையில பேப்பர்? ஓ இதுவா? சித்ராவோட ஸ்கூல்ல டெஸ்ட் வச்சு பேப்பரா? சித்ரா இந்தா. ஏண்டி,
உனக்கு தான் ஸ்கூல் எல்லாம் முடிஞ்சு போச்சுல, அப்புறம் எதுக்கு பேப்பர் எல்லாம் போட்டு வீட்டை குப்பையாக்கிட்டு இருக்க? உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் ஒரு டப்பால போட்டு ஸ்டோர் ரூம்ல வச்சுட்டு, சரியா? சரி சித்தி. அக்கா அக்கா அக்கா, என்னம்மா? இவ்ளோ நேரம் எங்க சித்தப்பா கிட்ட பேசினதுல இருந்தே நாங்கெல்லாம் இங்க என்ன நிலைமையில இருக்கோம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நான் +2 முடிச்சிருக்கேன்க்கா. எங்க ஸ்கூல்லயே நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க். ஆனா எங்க அப்பா காலேஜ்ல சேர்த்து விட மாட்டேன்னு சொல்றாரு. எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசைக்கா. அதனாலதான் எங்க வீட்ல இருக்கவங்களுக்கு தெரியாம ஆன்லைன் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணிருக்கேன். அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது. இந்த ஃபார்மை அந்த காலேஜ்ல கொடுத்துடுறீங்களா ப்ளீஸ்க்கா? அட கடவுளே, +2ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்த உனக்கே இந்த நிலைமையா? அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்லக்கா. நான் உங்ககிட்ட பேசுறத என் சித்தப்பா பார்த்தாருன்னா எனக்கு ஒன்னே போட்டுருவாரு. தயவு செஞ்சு இந்த ஃபார்மை காலேஜ்ல கொடுத்துருங்கக்கா ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ். சரிம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாத. கண்டிப்பா இந்த ஃபார்மை கொண்டு போய் நான் காலேஜ்ல கொடுத்துறேன். நீ நல்லா படி, சரியா? சரிக்கா. ஒரு நிமிஷம் இரு. இந்தா, இது என்னோட ஃபோன் நம்பர். உன் படிப்புக்காக என்ன ஹெல்ப் வேணும்னாலும் தயங்காம என்கிட்ட கேளு. அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. உங்களை என் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். நான் வரேன்க்கா. இந்த காலத்துல இப்படி ஒரு குடும்பமா? இந்த வீட்ல இருக்கிற லேடிஸ் எல்லாம் ரொம்ப பாவம். ஏமாப்ல, எதுக்கு இந்த திடீர் பார்ட்டி? அது ஒண்ணும் இல்லடா, அந்த வாயாடி நாளைக்கு நம்ம கிட்ட தோத்து போறாள்ல, அதுக்கான அட்வான்ஸ் பார்ட்டி தான் இது. மாப்ள, நாளைக்கு காலையில வேலையா அந்த ஸ்கூட்டியை பார்ட்டா பிரிச்சு போட்டுரு. ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியா வித்து காசு பார்த்துடலாம். மாப்ள, எனக்கு என்னமோ நீ அவசரப்பட்டு வெற்றியை முன்கூட்டியே கொண்டாடுறியோன்னு தோணுது. அந்த பொண்ணை பார்த்தா அவ்வளவு ஈஸியா தோத்து போற மாதிரி தோணலையடா. அது ஒரு வெத்து வெட்டுடா, சரியான டம்மி பீஸ் அது. அவளுக்கு போய் இவ்வளோ பெரிய பில்டப் கொடுத்துட்டு இருக்க. வேணா பாரு, இனிமே அவன் நம்ம பக்கமே வரமாட்டா. இல்ல மாப்ள, நீ அந்த பொண்ணை குறைச்சி அடம் போட்ட. அந்த பொண்ணோட முகத்துல ஒரு கான்பிடன்ட் தெரியுது, கண்ணுல ஒரு வெறி தெரியுது. சொன்ன மாதிரி அவங்க மணிக்கு வந்து நிற்பா பாரு. வீர் போச்சே. ஏன் துட்டுல மப்ப ஏத்திக்கிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா? போட்ட மண்டை 2 ஆயிடும் பாத்துக்க.